சில்லென ஒரு காதல். ஒருவேளை நம்ம வர்றது தீனாக்கு தெரிஞ்சு போச்சா? அவன் தான் உள்ள இருக்கானா? சந்தேகமே இல்ல, அவன் என்னதான் தேடுறான். கையில துப்பாக்கி வர வச்சிருக்கான். ரொம்ப ஜாக்கிரதையா மூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போக முடியாது. சரியா யாருன்னு வேற தெரியல. இவனை சும்மா விடக்கூடாது. நீங்களா? ஏய், நீயா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், சரியான லூசா நீ? என்ன ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப சேஃபா பேசுற. என் மூஞ்சில மிளகா பொடி தூவிட்டியே. கண்ணு எப்படி எரியுது தெரியுமா? சார் 1 minute சார். சார் தண்ணி என்னங்க? சாரி சார். உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எடுக்க வந்தா இப்படி கல்ல மிளகாப்பொடி கொட்டிட்டியே. இப்படி ஃபாலோ பண்ணி வந்து என் காரியத்தையே கெடுத்துட்டியே. நான்சென்ஸ். நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரல. நானும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா உங்களை இருட்டுல அடையாளம் தெரியாம தீனா தான் இங்க இருக்காருன்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலா நான் கத்தி எடுத்து குத்திடலான்னு தான் எய்ம் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள நீங்க கையில துப்பாக்கி வச்சிருந்தீங்களா, அதான் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி ஏதாவது ஐடியா பண்ணி உங்களை லாக் பண்ணணும்னு தான் கீழே ஓடி வந்த. எல்லாம் உங்க ட்ரைனிங் தான் சார். சார் முறைக்காதீங்க சார். மிளகா பொடி போட்டதும் ஒரு வகையில நல்லதுதான் சார். விட்டுருந்தா உங்களுக்கு கத்தியால குத்தி இருப்பேன்ல. இதுக்கு அது இன்னும் டேஞ்சரா இருக்கும். அதனால அதுக்கு இது பெட்டர்னு நினைச்சுக்கோங்க சார். ஏய், கண்ணி எரியுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. நீ பட்டர் பெட்டர்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்ன சார் இருங்க. கண்ணு எரியுது அவ்வளவுதானே. வேற ஃப்ரெஷ்ஷா தண்ணி எடுத்துட்டு வரேன். அதுல முங்கி கண்ணை தொடச்சா சரியாயிடும். இருங்க வரேன். சார் இதுல கண்ணை முழிச்சு பாருங்க. கண்ணு சுத்தமாகி எரிச்சல் போயிடும்.
சார் அகைன் பண்ணுங்க. சார் இப்ப பரவாயில்லையா சார்? கண்ணு நல்லா தெரியுதா? இதுக்குதான் நீங்க என்ன ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் இருக்கும் போது தானே இப்படி ஹெல்ப் பண்றேன். நீயே கண்ணுல மிளகா பொடி தூவி விட்டுட்டு நீயே சுத்தம் பண்ணா அதுக்கு பேர் ஹெல்ப்பா? பாதியில வந்ததுக்கு இவ்வளவு பாடா படுத்துட்ட. இன்னும் கூட கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். சார் நான் இங்க வரதுக்குள்ள யார் யார்கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன் தெரியுமா? நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா உங்க கூடயே வந்திருப்பேன்ல. சார் இருங்க சார். இப்படி வந்த இடத்துல தும்பிட்டு இருந்தா குற்றவாளிங்க நம்ம இருக்க இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு கோல்டு அட்டாக் ஆகிறதுக்குள்ள முகத்தை நல்லா துடைக்கணும். இருங்க நானே தொடச்சு விடுறேன். இல்லனா அதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன குறை சொல்லுவீங்க? இப்ப எரியுதா சார்? லைட்டா கண்ணு எரியுது. கொஞ்சம் இருங்க சார், நான் துடைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? குரு எவ்வழியோ சிசியையும் அவ்வழி சார். என்ன சொல்ற? இவ்ளோ பெரிய வீட்ல நீங்களும் முக்கியமான எவிடன்ஸ லைட் போடாம தேடினீங்க. நானும் லைட் போடாம தான் தேடினேன். அத சொன்னேன். என்ன கிண்டலா? இல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். போய் தேடு போ. சார் இப்போ சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எந்த எவிடன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த பார், நீ எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். இந்த ராத்திரியில நீ தனியா போகணும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லனா இப்பவே நான் உன்னை கிளம்ப சொல்லி அனுப்பிட்டு இருப்பேன். நான் என்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்தனா அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். சார் நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க சார். நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், அதை மறந்துடாதீங்க. நீ போலீஸ் ஆபீசர்லாம் இல்ல, போலீஸ் ஆபீசர் ஆக போறவ. தட்ஸ் ஆல். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது பிரியாவோட வாழ்க்கை பிரச்சனை. ஏய் என்ன சொல்ற? பிரியாவுக்கும் இந்த எவிடன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சரி சொல்லு, எதுக்காக இங்க வந்த? நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, லஞ்சம் வாங்குற ஒரு போலீஸ்காரனை பிரியா கல்யாணம் பண்ணிக்க விரும்பல சார். அதே சமயம் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அவங்க அப்பா அம்மா தாங்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறா. பிரியா
ஒரு நல்லவன் கூட வாழணும்னு நினைக்கிறா சார். ஒரு நல்ல போலீஸா ஆகணும்னு நினைக்கிற அவளால தீனா மாதிரி ஒருத்தனை தான் வாழ்க்கை துணையா ஏத்துக்க முடியல சார். அதான் கல்யாணத்தை தடுக்க என்னென்னமோ முயற்சி செஞ்சிருக்கா. அது தெரியாம நான் தான் அவ செஞ்சது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டேன். அதனால நான் அவ கல்யாணத்தை நிறுத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் தீனாவுக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க சார்? எனக்கும் தீனா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவன் கையில ஒரு முக்கியமான கேஸோட எவிடன்ஸ் ஃபைல் இருக்கு. அது அவனுக்கே தெரியாம எடுக்க சொல்லி எனக்கு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அவனோட ரகசியமான மீட்டிங்ஸ் எல்லாமே இல்லீகலான காரியங்கிறதால அதை இங்க வச்சு தான் டீல் பண்ணுவான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா பிரியா அவனை லஞ்சம் வாங்குறான்னு கண்டுபிடிச்சதும் இந்த ஃபைல் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். இந்த ஃபைலுக்காக தான் அவன் லட்சக்கணக்கில் பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். சோ நாம 2 பேரும் ஒரே விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். அப்புறம் என்ன சார், நம்ம 2 பேரும் சேர்ந்தே தேடலாம். அந்த ஃபைல் கிடைச்சா நம்ம 2 பேரோட வேலையும் ஒரே நேரத்துல முடிஞ்சிடும். நான் வாக்கு கொடுத்த மாதிரி பிரியாவோட கல்யாணத்தை நிறுத்திடுவேன் சார். சரி, பிரியாவோட வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்கு. அவ நேர்மையான ஒருத்தனை கட்டிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரியாவுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீயும் என்னோட சேர்ந்து தேடு. குரு எவ்வழியோ சிசியையும் அவ்வழி சார். என்ன சொல்ற? நம்ம பையனும் வேற மாதிரி இருந்தாலும் நோக்கம் ஒன்னாதான் இருக்கு. அத சொன்ன சார். சரி, போய் ஃபைலை தேடு. இது இல்ல. என்ன ஃபைல் இது? ஐயோ ஐயோ. என்ன இதான் நீ தேடுற லட்சணமா? ஃபைல தேட சொன்ன இப்படி டிவி ஆன் பண்ணி வச்சிருக்க. நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ஏய், ஆஃப் பண்ண சொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ பண்ணிடுறேன். ஏய், என்ன பண்ற? அந்த ரிமோட்டை கொடு. ஏய், குடுன்னு சொல்றல, அந்த ரிமோட்டை கொடு. குடுன்னு சொல்றேன். ஏய், ரிமோட் ஒர்க் ஆகலன்னா என்ன? டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆஃப் ஆக போகுது. போ. இது கூட உனக்கு தெரியலையா? கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸே இல்லையா? உன்கிட்ட சொல்றதை விட நானே போய் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
சார் இப்படியே இருந்தா அந்த தீனா வந்தாலும் வந்துருவான். சுட்டு விரல் தொட்டவுடன் கட்டவிழ்த்து அள்ளி கொட்டு 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 கட்டிக்கவா இதுக்கு தான் நான் சொன்னேன், நீ பக்கத்துல இருந்தா இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்ப. சார் நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. இது தற்செயலா நடந்த விபத்து. டிவி ஆன் ஆனதை பத்தி சொல்றேன். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். வந்த வேலை மேல கவனமா இருந்தா இப்படி டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. சரி, வந்த வேலையை பார்க்கலாம். இந்த பார், நான் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகல. நீ தான் புசுக்கு புசுக்குன்னு அப்படியே தடுமாறி விழுகிற. இப்படிதான் நடக்கும். சார் நான் தடுமாறி விழல சார், நீங்க தான் தடுமாறி விழுந்தீங்க. நானும் டிவி ஆன் பண்றது தான் சொன்னேன். நீ ஒன்றும் வேற எதையும் நினைச்சுக்காத. லேடிஸ் போலீஸ் ஜென்ஸ் போலீஸ் கூட டியூட்டி பார்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் புரியுது. ஏய், கம் அகைன். இல்ல சார், லேடி போலீஸ் ஜென்ஸ் போலீஸோட சேர்ந்து தேடினா எத்தனை ஃபைலை வேணாலும் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். ஓ, குரு வழியே சிஷியே. என்ன சொன்ன? இல்ல சார், நீங்க தேடின இடத்துல தேடின அதை சொன்னேன். சார் சொல்ல முடியாது சார், கிச்சன்ல கூட வச்சிருப்பான். ஏன்னா அங்கதான் பாக்குறவங்களுக்கு சந்தேகமே வராது. பிளாக் மணி பதுக்கிறவன் எப்படி டாய்லெட்ல பதுக்குறானோ அந்த மாதிரி ஃபைல பதுக்கிறவன் கிச்சன்ல கூட பதுக்குவான். அடடடடடா, என்ன ஒரு லாஜிக்! பொம்பளைங்க எண்ணம் எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கும் போல. சரி, நீ போய் தேடு. என்ன சார் கிண்டல் பண்றீங்க? எதுக்கு இப்படி கழிச்சு போட்டு தேடுறீங்க? தீனா வந்து பார்த்தா நம்ம பண்ண விட சோதனை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்புறம் அவன் அலர்ட் ஆயிட மாட்டான்? தெரிஞ்சா தெரியட்டும். ஏன்னா இன்னியோட அவன் அத்தியாயம் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபைல் நம்ம கைக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியதானே போகுது. என்ன சார் சொல்றீங்க? சப்போஸ் அவன் ஃபைலை வேற இடத்துல வச்சிருந்தா நாம எப்படி எடுக்க முடியும்? அதுக்குள்ள அவன் அலர்ட் ஆயிட்டா அப்புறம் ஃபைல் நம்ம கைக்கு கிடைக்காமலே போயிடுமே. மேடம் நல்லா தான் யோசிக்கிறீங்க. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, தீனாவுக்கு சொந்தமான அத்தனை இடத்துலயுமே ஒரே நேரத்துல சோதனை நடந்துட்டு இருக்கு. ஃபைல் நம்ம கைக்கு கிடைக்கலனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அவன் தப்பவே முடியாது. அப்ப சரி, நான் எப்படியோ பிரியாக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு. நான் போயிட்டு கிச்சன்ல தேடுறேன் சார். போய் தேடு.